Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. வந்தாச்சு the Chennai Silks மெகா combo sale, summer chill out sale. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அப்பாப்புள்ளக்குள்ள இருக்க முரணை அன்புமணி அவர்கள் எப்படி இங்க காமிக்க நினைச்சாருன்னா, எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க கட்சி என்னதான் நீங்க என்ன தலைவர் பதவியில இருந்து எடுத்துறாலும் கட்சியை நான் கண்ட்ரோல் பண்றேன்றதை காமிக்கிற மாதிரி அவர் ஒரு கூட்டம் ரெடி பண்ணாரு. ஆனா அது நடக்கல. நீ அதனாலதான் ஐயா கடைசியில வந்து நான் கணக்கு எல்லாரோட கணக்கையும் முடிச்சிருவேன்னு சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும், எம்எல்ஏ உதவி கடல்ல போட்டுருவேன்னு சொன்னதா இருக்கட்டும், நல்ல பையனை குடிக்காத பையனை நீ தாண்டா மாவட்டம், நீ தாண்டா எல்லாம் அப்படின்னு சொல்லு. எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன், எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன். உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டைக்கு இவ்வளவு பெரிய மாநாடு தேவையில்லை. ஏமாத்திட்டு நான் கோட்டைக்கு போவேன்னா எங்கே போகிறது? கோட்டை போய் கிட்ட நின்று வெளியில் நின்று பார்த்துட்டு வரலாம். உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ ஒரு தலைமையை உருவாக்குறேன்னு சொல்ல வந்தார், அதை நிறுத்திட்டாரு. அந்த இடத்துல பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, காத்திருக்காங்க, பொறுப்பை மாத்தி கொடுத்துரு, எம்எல்ஏ மாத்தி கொடுத்துரு. அவர் முகுந்தனை தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு, அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை மாற்றுவதற்கு ஒரு வருவான் இந்த ராமதாஸ் நியமிப்பான். இந்த மாதிரி இவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற மெயின் பிரச்சனை இந்த சொத்து, வன்னியர் கல்வியார் கட்டளையில் இருக்க சொத்தை வந்து எப்படி பங்கு போட்டு பிரிக்கிறது, கூட்டணியிலேருந்து வர பங்கு எப்படி பிரிக்கிறது. நீ உன்னை திருத்திக் கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 4 ஃபோன் செல்போன் வச்சிருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் காடுவெட்டி மனோஜ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வன்னியர் சங்க சித்திரை முழுநிலவு மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்நிலையில நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் இவர்களுக்கு உண்டான இந்த முரண்பாடு இன்னும் தீரலை. ஏன்னா ராமதாஸ் அவர்கள் பேசின பேச்சுக்களும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் இப்போ நிறைய பேர் என்ன பதிவிட்டு இருக்காங்கன்னா, ஐயா நீங்கள் ஓய்விடுங்க, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வழிவிடுங்க, அப்படி ஒரு குரூப்பும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து இதன் பின்னணியில் எல்லாமே வந்து திமுக இருக்குது. ஸோ திமுக தான் இந்த குழப்பத்துக்கு வந்து காரணம். ராமதாஸ் அவர்கள் எப்படியாச்சும் இந்த திமுக கூட்டணியில் இடம் பிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் இதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கனால தான் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்து இன்னும் நடந்துட்டுருக்கு. இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தந்தையும் மகனும் ஒற்றுமை ஆயிடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் இன்னுமே அந்த அவர்களுக்குள்ள அந்த முரண்பாடுகள் வந்து போயிட்டு இருக்குது. இது ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், நீங்களும் மாநாடு முழுக்க பார்த்துருப்பீங்க. இந்நிலையில் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பும் நடத்துனீங்க. சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு? அந்த முரண்பாடுகள் இன்னும் தீராமல் தான் இருக்கா? இல்லை, முரண்பாடுகள் இன்னும் தீராமல் இருக்குன்றதை நம்ம மேடையிலே பார்த்தோம். 6 மாதங்களா இருக்கிறது அதே தான் நேற்று மேடையிலும் தொடர்ச்சு. நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையான கேள்வி தான், அதுதான் நடந்திருக்கு. எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்த எங்களுக்கும் அதே தான் தெரிஞ்சது. முதல் விஷயம் என்னென்னா, மாநாடு நடத்தியதுக்கு காரணமே அவங்க ஒரு கூட்டணி பேரத்துக்காக தான் அந்த மாநாடு நடத்தினாங்க. ஆனால் மாநாடு நடந்த விதம், மாநாடு முடிஞ்சது, மாநாடு ஆரம்பிச்சது முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பார்த்தது என்ன, மாவீரனோட புகழ் இருக்கிறத வந்து தவிர்க்க முடியல அன்புமணி அவர்கள்னால. அவரோட புகழ் இன்னும் இருக்குது, அவரை மறைக்க முடியலையா அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அதில் அவருக்கு இருந்தது. வருத்தம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. மாநாடு ஆரம்பித்த உடனே அண்ணன் ஜி கே மணி ஐயா அவர்களும் ஐயா பூத்த அருள்மொழி ஐயா அவர்களும் 2 பேருமே வந்து மாவீரனோட புகழை பற்றி பேசி அவர் இந்த சமுதாயத்துக்காக என்ன செஞ்சிருக்காரு, கட்சிக்காக என்ன உழைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி அவங்க 2 பேருக்குமே. அவங்க தான் உண்மை நிலவரத்தை என்னன்னு சொன்னாங்க. ஐயா காடு வெட்டியார்னு சொல்லும் போதே பெரிய கரகோஷம் இருந்தது மாநாடுல. அன்புமணி அவர்களும் அதான பிரதிபலிச்சாங்க. ஆமா, அவர் பேசும்போது அதே தான் நடந்தது. ஆனா அவரோட பேச்சுக்கு அந்த வரவேற்பு இல்லைல்ல, அததான் சொல்ல வரேன். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு முரண் சொன்னீங்கல்ல, அப்பா புள்ளக்குள்ள இருக்க முரணை அன்புமணி அவர்கள் எப்படி இங்க காமிக்க நினைச்சாருன்னா, எனக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, நீங்க கட்சி என்னதான் நீங்க என்ன தலைவர் பதவியில இருந்து எடுத்துறாலும் கட்சியை நான் கண்ட்ரோல் பண்றேன்றதை காமிக்கிற மாதிரி அவர் ஒரு கூட்டம் ரெடி பண்ணாரு. ஆனா அது நடக்கல. நீ அதனாலதான் ஐயா கடைசியில வந்து நான் கணக்கு எல்லாரோட கணக்கையும் முடிச்சிருவேன்னு சொன்ன வார்த்தைகளா இருக்கட்டும், எம்எல்ஏ உதவி கடல்ல போட்டுருவேன்னு சொன்னதா இருக்கட்டும், காலை பிடிச்சி வேலை வாங்க முடியாதீங்க, நீங்க யார் யாரெல்லாம் அவரு கூட போய் நிக்கிறீங்களோ அவங்களோட கணக்கெல்லாம் முடி பண்ற மாதிரி இவரு யார் யாரெல்லாம் செயல்படாம இருக்கீங்க, ஆமா டீமா நீங்க எல்லாம் கூட்டணியா உள்ள சேர்றீங்க அப்படின்றது தான் ஐயா வந்து அங்க விமர்சிச்சார். முழுக்க அன்புமணி அவர்களை தான் விமர்சிச்சார் ஐயா. அவரை கண்டிச்சு பேசினதுதான் அந்த மேடையில நாங்க பார்த்தோம். இதுக்கு எதுக்கு ஒரு மாநாடுன்னு தான் நான் கேட்கிறேன். இந்த விஷயத்த நீங்க 2 பேரும் ஒரு ஆலோசனை கூட்டம் மாதிரி போட்டு உங்க கட்சி நிர்வாகிகளோட ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங் மாதிரியே பண்ணியிருந்திருக்கலாமே. இதுக்கு இவ்வளவு பெரிய பொருள் செலவுல ஒரு மாநாடு தேவையில்ல. அதை தான் நாங்க நேற்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புலையும் விமர்சனம் வச்சோம். நாங்க இந்த மாநாடுல நிறைய பாசிட்டிவான விஷயம் எதிர்பார்த்தோம். தனிச்சு போட்டியிடுவாங்க மறுபடியும், ஏன்னா தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க, இவங்களை நம்பி இருக்க
இருக்க மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்வாங்க. வன்னியர் கல்வி அறக்கட்டளையை இலவச கல்வி அறக்கட்டளையா மாற்றுவாங்க, அங்கே படிக்கிற இளைஞர்களுக்கு கல்வி இலவசமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்கும். இந்த மாதிரி அறிவிப்புகள் வரும் நீங்க நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம். ஏன்னா இப்போ தொடர் விமர்சனமா இது இருக்கு, அந்த கல்வி அறக்கட்டளை பத்தியான விமர்சனம் இருக்கு, இவங்களோட கூட்டணியை பத்தியான விமர்சனம். தனிச்சு போட்டிங்கிறது வந்து அதுக்கு அட்வைசபிள் ஆகுது இல்ல. இவங்க மாறி மாறி அதே தான் அன்புமணி சொல்லிட்டு இருந்தாரு. தனிச்சு போட்டியுடன் தலைவரான உடனே சொன்னாரு, அதுக்கப்புறம் நாங்க கூட்டணி ஆச்சுன்னு சொன்னாரு. மாறி மாறி சொன்னதுனால சரி, யூஸ்வலா மாநாட்டில் தான் நடக்கும். மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருக்க வரைக்கும் அவர் இந்த மாநாட்டில் தான் ஒரு டெசிஷன் எடுக்க வச்சு அங்கதான் சொல்லுவாங்க, இதை நாங்க ஆலோசிச்சிருக்கோம், இதை தான் முடிவு பண்ண போறோம், அடுத்த மீட்டிங்ல சொல்றோம்னு சொல்லி அங்க ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இவர் வந்து என்னோட பலம் இவ்வளவு பேர் இருக்காங்க, என் பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்கன்றதை காமிக்கிறதுக்காக அன்புமணி அந்த மாநாட கூட்டணி நான் தான் முடிவு பண்ணுவேன், அது நீங்க அதை வந்து ஐயா உடைச்சிட்டாரு அந்த இடத்துல. அப்ப நான் என்ன சொல்றேன், உங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டைக்கு இவ்வளவு பெரிய மாநாடு தேவையில்லை. நீங்க வந்து அந்த காலகட்டங்கள்ல வந்து காடுவெட்டியார் அவர்கள் வசூல் பண்ணி கிளை செயலாளர் மாவட்ட செயலாளருக்கும் தொகை கொடுத்து எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க, கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பாலுமான வண்டி வசதி இருக்காது, வாகன வசதி இருக்காது. கவர்மெண்ட் பஸ்ல இவ்வளவு பேர் ஒரே டைம்ல ஏறினா ப்ராப்ளம் வரும்ன்றதுனால வேன் அது இதுன்னு புக் பண்ணி வருவாங்க. இப்ப இருக்க டைம்ல வந்து விழுப்புரத்துல இருந்து இங்க இவங்க வச்சிருக்க இடத்துக்கு போனாலே 30,000 அது ஒரு வேனுக்கு. ஒரு கிளை செயலாளர் 2 வேன்ல கூப்பிட்டு 70,000 80,000 இன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்க குண்டுமணி நகையை வச்சுதான் கூப்பிட்டு வந்து பார்த்தது ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிற ஒரு டிராமாவை பாக்குறது எதுக்கு இந்த மாநாடு? இந்த மாநாடுனால என் மக்கள் எந்த விதத்துல அரசியல் முன்னேற்றம் அடைஞ்சாங்க? ஒரு மாநாடு நடத்துறோம், ஒரு விழிப்புணர்வு மாநாடு நடத்துறோம், எழுச்சி மாநாடு நடத்துறோம்னா அதனால அரசியல் முன்னேற்றம் ஏதாவது இருக்கணும். நீங்க எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து வாக்குகள் வந்து சிதறாம நம்மளுக்கு வரணும். அதுதான் ஒரு சண்டை இருக்குங்கும் போது உங்களை யாரை நம்பி நாங்க வாக்கு போடுவோம்? நீங்க ஒரு கூட்டணி போகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ஐயா ஒரு கூட்டணிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு, அன்புமணி அவர்கள் ஒரு கூட்டணிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த கூட்டணி எதை பேஸ் பண்ணிருக்கு? அன்புமணி அவர்கள் கூட்டணி சூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணியை சூஸ் பண்றாரு. அவர் மேல ஊழல் வழக்கு இருக்கு, அந்த வழக்கினால ஏதாவது பிரச்சனை வந்துடும், அவர் சிறைச்சாலை போறதுக்கு முற்படணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தினால அவர் ஒரு கூட்டணி போறது, அந்த கூட்டணியை அவர் சூஸ் பண்றாரு. ஐயா அவர்கள் வந்து கட்சியோட நலன் கருத்து அவர் அந்த கூட்டணி வேணாம், நம்ம மக்கள் நம்ம சமுதாயம் சார்ந்து யார் எந்த கூட்டணி போகணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். இவங்க 2 பேருக்குள்ள இந்த சண்டை இருக்குது. இதை எப்ப தீர்ப்பாங்க? இந்த சண்டைனால என் சமுதாய மக்களுக்கு எங்க முன்னேற்றம் அடையுது? நேற்று நடந்த மாநாடு, யூஸ்வலா மாநாடு எப்படி இருக்குன்னா ஒரு குடும்ப விழாவா தான் இருக்கும். ஆனா நேற்று நடந்த மாநாடு பாத்தீங்கன்னா அது மருத்துவர் அவர்களோட குடும்ப விழா மாதிரி தான் இருந்தது தவிர என் சமுதாயத்தோட குடும்ப விழா மாதிரி இல்ல. பட் அவங்க முன்னின்று அந்த ஏற்பாடுகள்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஃபேமிலி மட்டும் தானே இருந்தாங்க. அப்ப இந்த சமுதாயத்துல யாருமே அந்த மாநாடு முழுக்க அவங்க குடும்ப செலவுல இருந்து பண்ணாங்களா? மாநாடு நடத்தணும்னு உழைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் எதுவும் அங்கீகாரம் படுத்தவே இல்லைங்க. இவங்க குடும்பம் மட்டும்தான் மேல இருந்தது. கட்சியோட உண்மை நிலவரத்தை ஐயா ஜி.கே. மணி அவர்கள் சொன்னாரு. மாவீரன் இருந்த வரைக்கும் இந்த கட்சிக்கு மாநில அங்கீகாரம் இருந்தது. இப்ப ஸ்டேட் ரெகக்னைஸ் பார்ட்டி கூட இல்லை, மாவீரன் மறைவுக்கு அப்புறம் ஸ்டேட் ரெகக்னைசேஷன் பார்ட்டி கூட இல்லைன்னு. காடுவெட்டியார் அவர்கள் இருக்கும்போது 6% வாக்கு தமிழகம் முழுவதும் இருந்தது. வட மாவட்டங்களில் 20-25% வாக்கு இருந்தது. 2016 தனிச்சு போட்டிட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு? எதனால இந்த வாக்கு சரிவு? இவங்க எது வரைக்கும் மாவீரனோட புகழ அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கப்புறம் 18க்கு அப்புறம் இவங்க தொடர் அழிவை தான் சந்திச்சுட்டு வராங்க. அது முழுக்க அன்புமணி அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் குறைபாடுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் வந்து யாருமே வளரக்கூடாது, இதுக்கு முன்னாடி இருந்த மற்ற தலைவர்களையும் இப்படிதான் அழிச்சாரு, காடுவெட்டியார் அவர்களும் இப்படிதான் சூழ்ச்சியால மருத்துவ கொலை பண்ணாருன்றது இது இருக்கு. நாங்க நிறைய இடத்துல பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தொடர்ந்து இப்ப வந்து திருப்ப ஐயாவையும் மிரட்டிட்டு அவரும் அரசியல் பண்ணக்கூடாது, கட்சியை இவர் கண்ட்ரோல் பண்ணணும், கட்சியில இவரோட டாமினன்ஸை காமிக்கணும்னு நினைக்கிறார். நான் என்ன சொல்றேன், நீங்க உழைச்சிங்க, உண்மையிலேயே மக்களுக்கு உழைச்சிங்கன்னா கட்சியில உங்களுக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்போ நீங்க ராமதாஸுக்கு அப்புறம் அடுத்த கட்சியின் முகமா அறியப்படுறது வந்து அன்புமணி ராமதாஸ். சோ அப்ப வந்து இவரு தன்னை வந்து முன்னிலைப்படுத்திக்கிறது தவறு இல்லையே? ஆனா அவர் அதானே ட்ரை பண்றாரு. உங்களோட பார்வைக்கு எப்படி தெரிஞ்சு அந்த மாநாடுல அவர் அதை தான் ட்ரை பண்றாரு. இவருக்கு தான் இல்ல, அது ஆல்ரெடி அவர் தான் அடையாளப்படுத்தினாரு. அவர் தான் அடையாளப்படுத்தினாரு, அன்புமணி அவர்கள் தான் அடையாளப்படுத்தினாரு. அவரே தூக்கி எறிஞ்சிட்டாருல்ல. இப்ப இவருக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை, இவரால் ஒரு கட்சியை வழி நடத்த முடியல, ஒரு லீடரை இவர் ஆக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அவர் சொல்றாருல, நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க, 4 போன் வச்சுக்கிறீங்க, சொகுசா வந்து போறீங்க, அது எல்லாமே நான் அன்புமணி அவர்களை பார்த்து சொன்ன விஷயம் தான். இல்ல இப்போ சொல்றாரு எனக்கு 87 வயசு ஆயிடுச்சு, அதனால வந்து என்ன வந்து யாரும் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் என்ன பலமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தைலாம் அன்புமணி அவர்கள் சொல்லுங்க, பின்னாடி வாங்க நான் பண்றேன். அவர் அதெல்லாம் சொல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கிறாரு. அவருக்கு கொடுத்த இத்தனை ஆண்டுகள் வாய்ப்பு அவர் என்ன பண்ணாரு? அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, பல லட்சம் இளைஞர்கள் வந்து காத்திருக்காங்க பொறுப்புக்காக, நான் இப்ப அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்து அதான் இன்னொரு தலைமைன்னு சொல்ல வந்தாரு ஐயா, இன்னொரு தலைமையை உருவாக்குறேன்னு சொல்ல வந்தாரு. அதை நிறுத்திட்டாரு அந்த இடத்துல. பல லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க, காத்திருக்காங்க, பொறுப்பை மாத்தி கொடுத்துறேன், எம்எல்ஏ மாத்தி கொடுத்துறேன். அவர் முகுந்தனை தான் அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அவர் இளைஞரணி தலைவர்னு சொன்னது இன்னும் ராமதாஸ் அன்புமணி அவர்கள் அங்கீகரிக்கல. அந்த விஷயத்த அவங்களுக்கு இன்னும் முரண் இருக்கு. அதை தான் அங்கேயும் தெரிவித்து சொன்னாரு, அதை சொல்ல வந்தாரு. அதை ஐயா ஸ்டாப் பண்ணிட்டாரு அந்த இடத்துல. நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். இன்னொரு தலைமைன்ற வார்த்தை எடுத்தார், அதோட நிறுத்திட்டாரு. இளைஞர்கள் இருக்காங்க. இப்ப ராமதாஸ் அவர்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்ப ராஜ்யசபா சீட் தராங்க.
ஏடிஎம்கேல ராஜ்யசபா சீட் தரது அவர் முகுந்தன் கொடுக்கணும்னு ட்ரை பண்றாரு. அதுக்கான எம்எல்ஏ சப்போர்ட் வேணும். அதனால தான் எம்எல்ஏ பத்தி கடல்ல போட்டுருவோம் அங்க அந்த ஸ்டேஜ்ல சொன்னதும். நீங்க நான் சொல்ற ஆளுக்கு சப்போர்ட் கொடுத்து இவருக்கு வந்து அவங்களோட மனைவி திருமதி சௌமியா அவர்களுக்கு வந்து அவருக்கு சீட் கொடுக்கணும்னு அன்புமணி அவர்கள் விருப்பப்பட்டார். இப்படி உங்க குடும்பத்துக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு நீங்களே எல்லா பொறுப்பையும் வச்சுப்பீங்க, எல்லா பதவியும் நீங்களே வச்சுப்பீங்கன்னா அப்ப என் மக்கள் என்ன எதை எதிர்பார்த்து அவங்க கூட நிக்கணும்? எதனால வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை நோக்கி வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கணும்? ஏன் ஆனா இப்ப பாமக தொண்டர்கள் அடுத்த தலைவரா பாக்குறது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். இப்போ சமூக வலைதளங்கள்லாம் பார்க்க முடியுது, ஐயா நீங்க ஓய்வு பெற்றுங்கன்னு சொல்லி. அதெல்லாம் இவரோட கையாட்கள். இத்தனை நாள் இது நடக்கவே இல்லைல்ல. ஐயா ஓய்வு பெற்றணும்னு சொல்லணும்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து அவர் 80 வந்து சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு தான் சொல்லணும், இந்த மாநாடுக்கு அப்புறம் தான் சொல்லணும் இல்ல. அவர் நேற்று அந்த இடத்துல ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு அவமானம் ஆயிடுச்சுன்றதுனால அவரோட கையாட்களை வச்சு அவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க ஓய்வு பெற்றுங்க. அவர் ஓய்வு பெற்றுட்டா கட்சி இல்லாம போயிடுமே மொத்தமா. கட்சி முழுக்க உருவானது மாவீரன் காடுவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் ஐயாவோட உழைப்பினால தான். இவங்க 2 பேரும் உழைக்கல நம்ம சொல்லவே முடியாது. ஐயாவோட உழைப்பு அதுல இருக்கு. அன்புமணி அவர்கள் உழைக்கலன்னு தான் நான் சொல்றேன். இது வந்து பொறுப்பாளர்களுக்கு தெரியும், 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். இவரை நம்பி போனவங்களையும் யாரும் வந்து எந்த இடத்துலயும் இவர் ஒரு பதவியோ எதுவும் வாங்கி கொடுத்ததில்ல. எல்லா பதவியும் அவர் குடும்பத்துக்குள்ளேயே தான் வச்சிருக்காரு. அவரோட சம்பந்தி, அவரோட உற்றார் உறவினர் கூட தான் எல்லா பதவியும் வச்சிருக்காரு. வர ராஜ்யசபா சீட்ஸ்ல இருந்து லோக்சபா சீட்டு இப்ப அவங்க மனைவி கொடுத்தாங்க. அது அந்த 25 தியாகிகள் குடும்பத்துக்கு கொடுத்துருங்களா. நீங்க மாநாடு நடத்துறீங்க. இந்த மாநாடுனால என்ன காமிக்க நினைச்சீங்க? நாங்க வந்து இது ஒரு குடும்ப விழாவா தான் வருஷம் நடத்தும். இந்த குடும்ப விழால நீங்க வந்து என்ன பண்ணீங்க? மாத்தி உங்க அப்பா புள்ள நீங்க 2 பேரும் உங்களோட ஏவி ஓடிச்சு, ஒரு 1 hour கிட்ட ஓடிச்சு. அதே தான் திரும்ப நீங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டீங்க. தற்பெருமையை தான் பேசுனீங்களே தவிர இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு எந்த இடத்துலயுமே பேசலையே. ஒரு 28 அதான் ஒரு 28 அந்த ஒரு 13 தீர்மானம், ஒரே தீர்மானம் தான் திரும்ப பேசிட்டு இருந்தாங்க. 10.5% இடஒதுக்கீடு வந்து அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அதை தான் எடுத்தே ஆகணும்ன்றாரு. ஐயா வந்து 10.5 நான் பண்றாங்க. நான் எதை நம்பி நான் கேட்டு உட்கார்றது? எது வந்து கான்கிரீட்டான விஷயம்? 10.5 ஆல்ரெடி கொடுத்தாச்சு. அதை எடப்பாடி அவர்களும் நீங்களும் சேர்ந்து தான் வாங்கினீங்க. அப்ப எடப்பாடி அவர்கள் ஐயா நீங்க இந்த கேள்வியை கேட்கல, நீங்க கொடுத்தது சரியானதாக இல்ல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இப்ப கேஸ் நடந்துட்டு ஏன் இதை பத்தி ஒரு குரல் கூட எடப்பாடி அவர்கள் எழுப்ப மாட்டேன்ற ஏன் ராமதாஸ் கேட்கவே இல்லை இருக்கேன், ஏன் அன்புமணி அவர்கள் இருக்கேன் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை. அதுக்கு மாற இப்ப ஆளுகின்ற கவர்மெண்ட்டை தான் கேட்டோம் நம்ம எந்த கேள்வியா இருந்தாலும். நீங்க எடுக்கலன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல, இன்னும் சென்செக்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. எடுத்தா வந்து இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்களே எடுக்கிறோம் அப்படின்னு. ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது நாங்க அப்ரூவ் பண்ண மாட்டோம், நாங்க எடுக்கிறது தான் சரியானது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல இந்த இடத்துல வந்து சில இடங்கள் குறிப்பிடும் போது ராமதாஸ் அவர்கள் வந்து தம்பி ஸ்டாலின் அதுதான் சொல்றேன் குறிப்பிட்டாரு. இவரு அன்புமணி அவர்கள் அது முரணா தான் பேசுறாரு, ரொம்ப எதிர்ப்பா பேசுறாரு. என்ன சில பார்வைகள் ஓடிட்டு இருக்குன்னா, பாமக திமுக கூட்டணியில 2026 இணைவாங்களா, அதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா? சோ அதை நோக்கி தான் வந்து ராமதாஸ் அவர்கள் எப்பவுமே வந்து எல்லா டோர்ஸையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கவங்க தானே. இப்ப நடந்த எம்பி எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த நாள் காலையில அண்ணாமலையை கூப்பிட்டு 6 மணிக்கு பிரஸ் மீட் வைக்கலையா? அதனால அன்புமணி அவர்களோ இவங்க 2 பேரும் செய்யற இந்த கூட்டணி டிராமா வந்து யாருனாலையும் நம்ப முடியாது. லாஸ்ட் செகண்ட்ல கூட என்ன வேணாலும் மாத்தாங்க. அவங்களோட லாபம் எப்படி இருக்கு, அதுல என்ன அவங்க பயனடைகிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்க கூட்டணியை மாத்துறாங்க. கூட்டணி எங்க வேணாலும் போட்டு நான் என்ன சொல்றேன், எந்த கட்சிக்கு வேணாலும் எந்த கூட்டணி வேணாலும் போறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இந்த மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? இவ்வளவு பெரிய கூட்டத்தை போட்டு காமிச்சு நீங்க உங்களோட பலத்தை காமிக்கிறீங்க. சரி, இந்த மக்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க அங்க பேசவே இல்லை. நாங்க இவ்வளவு பெரிய கட்சி, நாங்க ஒரு 28-33 டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம், இவ்வளவு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, உள்ள சமூக முன்னணி பிரிவு இருக்கு, இந்த பிரிவு இருக்கு, அந்த பிரிவு இருக்குன்னு 28 சொன்னாரு. ஸ்டேஜ்ல வந்தது சௌமியா அவர்கள், பசுமை தாயகமோட தலைவர் மட்டும்தான் வந்தாங்க, கட்சி தலைவர் வந்தாங்க, கட்சியோட இளைஞரணி தலைவரை காணுவாங்க. அப்ப மிச்சம் 27 தலைவர்கள் எங்க போனாங்க? ஏன் அவங்களெல்லாம் அங்கீகாரம்? முகுந்தனவர்கள் அங்கதான் இருந்தாரு. அவர் பேச எல்லா மாநாட்டிலுமே இளைஞரணி தலைவர் பேசுவார். வன்னியர் சங்க தலைவருக்கு அப்புறம் இளைஞரணி தலைவர் பேசுவார், அதுக்கப்புறம் தலைவர் பேசுவார். இதுதான் ஒரு புரோட்டோகாலாக வச்சிருந்தாங்க. பூத்தாழ்மொழி ஐயா பேசினாங்க. அது வரைக்கும் அமைதியா இருந்த கூட்டம். அவர் எப்ப மாவீரனை பத்தி பேச ஆரம்பிச்சார் அப்ப ஆரவாரமாச்சு. அதுக்கு அடுத்தது அன்புமணி பேசினாங்க, தலைவர் பேசி முடிச்சு போயிட்டாங்க. இளைஞரணி தலைவர் ஏன் பேசல? அப்ப இளைஞரணி தலைவரே இல்லாம என்ன பண்றீங்க? ஐயா பூத்தாழ்மொழி அவர்களே வந்து நான் இல்லாம என்ன மாநாடு நடத்துவீங்க, நான் வந்து உண்ணாவிரதம் போராட்டம் பண்ண போறேன்னு 2 நாள் முன்னாடி பிரச்சனை பண்ணாரு. அவர் அந்த பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரவே நீங்க கூப்பிடுறீங்க. அப்ப இந்த கட்சி யாருக்காக நடத்துறீங்க? இது முழுக்க குடும்பத்துக்கான கட்சி அப்படின்னா நீங்க உங்க குடும்பத்து பேரை கட்சிக்கு எப்படி கல்வி அறக்கட்டளை திருடி ராமதாஸ் அறக்கட்டளைன்னு பேர் மாத்துறீங்களோ அதே மாதிரி கட்சிக்கு ஒரு அன்புமணி அவரோட கட்சின்னு சொல்லி பேரை மாத்தி நீங்க கட்சி நடத்தலாம். ஏன் மக்களை ஏமாத்த தேவையில்ல. இந்த கூட்டத்தை இந்த மாநாடுக்கு வந்ததே 12 ஆண்டுகளா மாநாடு நடக்கல. இந்த மாநாடுல முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்கப்படும். யூஸ்வலா அங்க வந்து எங்களோட வரலாறு பேசுவாங்க. வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி வந்தாங்க, எப்படி முன்னேறினாங்க, என்ன பின்னடைவுல இருக்காங்கன்ற வரலாறு பேசுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கல. அது ஒரு ஆடியோ விஷுவல் வீடியோ மாதிரி ஒரு ஏஐ கிரியேட்டட் வீடியோ போட்டு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டது என்னன்னா, இந்த பாமக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 96
25,000 நான் நடந்தேன், நான் அப்போ போனேன், வந்து நான் பண்ணினேன், இதேதான் பேசினாரு. அவரோட பெருமையை பேசுறதுக்கு எதுக்கு இந்த மாநாடுன்னு இப்போ கேக்குறேன். வந்து எல்லாம் BMW வரீங்க, பென்ஸ்ல வரீங்க, இதுக்கெல்லாம் அதெல்லாம் ஒரு காரணம் பையில வந்து தானே சொல்றாரு. BMW வருது, பென்ஸ்ல வருது, அவரு தானே வர்றாரு. ஐயா சைக்கிள்ல தான் போனாரு, வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போனாரு, வாடகை வண்டி எடுத்துட்டு தான் போனாரு. இன்னைக்கு அன்புமணி அவர்களுக்கு கஷ்டம் முழுக்க முழுக்க எல்லா ஸ்பீச்சுமே வந்து எல்லாமே அன்புமணி அன்புமணி அவர்களை பேசியிருக்காரு. பத்தி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தைகளை ஐயா அவர்கள் எங்கேயுமே பேசினது இல்லையே. நீங்க முன்னேறணும். அவர் இன்ஃபேக்ட் அவர் இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசினதுல என்னன்னா, எல்லாரோட வீட்டிலயும் வந்து மாடி வீடா மாறணும், ஒரு கார் நிக்கணும்னு பேசினவரு. இன்னைக்கு வந்து நீங்க சொகுசு கார்ல வரீங்கன்னு பேசுறது அன்புமணி அவர்கள் பேசுறாங்க. இப்போ நான் ஒரு கட்சி தலைவர், கட்சி உருவாக்கி இருக்க கட்சி தலைவரா இருக்கேன், என் பையனுக்கு பதவியை கொடுத்து பார்த்துட்டேன். அவர் எந்த விதத்திலையும் திறமையால கட்சி உருப்படுற மாதிரி தெரியல. அப்ப அடுத்த ஆல்டர்னேட்டிவ் லீடர் நான் தேடுவேன். அதை தேடி அவர் முக்குந்தனை சொல்லிட்டாரு. அப்ப திருப்ப இவர் வந்து இன்டர்ஃபியர் ஆகி நான் தான் தலைவருங்கும் போது அவர் டிஃபேம் பண்ண தானே பார்ப்பாரு. ஸோ இதன் பின்னணியில வந்து திமுக இருக்கு. ஏன்னா வந்து அன்புமணி அவர்கள் வந்து திமுக கூட போறதை வந்து விரும்பல. அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில வந்து தொடரணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ராமதாஸ் அவர்கள் வந்து இப்போ டிஎம்கே கூட்டணி பக்கம் போகணும்னு ஆசைப்படுறதுனால இதன் பின்னணியில் எல்லாமே வந்து திமுகவோட மூவ்மெண்ட் இருக்கு. எப்படியாச்சும் அன்புமணியை ஓரம் கட்டிட்டு ராமதாஸ் இந்த மாதிரி அவரை வந்து பலவீனப்படுத்திட்டு அடுத்து வந்து ராமதாஸ் அவர்களையோ இல்ல வந்து அதுக்கு அன்புமணி மாற்றா இன்னொரு தலைவரா அவங்கவுங்க பார்ட்டிக்குள்ள அவங்க டிசைட் பண்றதுதான் கூட்டணி டைனமிக்ஸ். அது என் சமுதாய மக்களுக்கு எப்படி சாதகமாவோ பாதகமா அமைதுன்றது பொறுத்தா நம்ம அதை ஒருவேளை 10.5 ஒதுக்கீடுக்காக ஒரு டிஎம்கே கூட்டணியில் போய் அடுத்து அவங்க ஜெயிச்சாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எது இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் சொல்றேன். அது கூட்டணி அவங்க டிசைட் பண்ண வேண்டிய விஷயம். அது அவங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ண போறாங்கன்னு. இதுல யார் பின்னாடியில இருக்காங்க, யார் முன்னாடியில இருக்காங்கல்ல. இது இவங்க 2 பேருக்குள்ள இருக்க சண்டையை அவங்க அங்க வந்து பெருசா போட்டு காமிச்சு நான் தலைவரா நீ தலைவரான்ற போட்டியை தான் நான் பார்த்தேன். நீங்க சொல்ற மாதிரி அது அதை தாண்டி கூட்டம் மக்கள் கூட்டம் வந்திருக்காங்க. அதுலயும் கூட்டம் முழுக்க மாவீரனுக்காக வந்த கூட்டம் தான். ஐயா அன்புமணி அவர்களுக்காக கூட்டம் வந்துருந்துச்சுன்னா அவர் பேசும்போது பேசின அத்தனை வார்த்தைக்குமே கத்திருக்கணுமே. அவர் பேசினது வந்து அவர் ஏதோ ஒரு செவரை பார்த்து பேசுற மாதிரியும் மக்கள் ஏதோ சும்மா உட்காந்து டிவி முன்னாடி உட்காந்து பாக்குற மாதிரி தானே இருந்தாங்க. இப்போ மாவீரன்ன்ற பேர் சொல்லும் போது அதை யார் சொன்னாலுமே அங்க கத்துற மக்கள் ஏன் அன்புமணி அவர்கள் பேசும்போது அந்த எழுச்சி இல்லை? அப்ப அவருக்கு அந்த வரவேற்பு இல்லைன்னு தானே அர்த்தம். அவர் பின்னாடி கூட்டம் இல்லைன்றது தானே உண்மைங்க. இதை வந்து நாங்க எல்லா இடத்துலயுமே இது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ட்ரோன் ஷோவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மாவீரன் அவர்களுடைய ஏவி வீடியோ வந்ததா இருக்கட்டும், ஐயா பூத்தாழ்மொழி ஐயா ஜி.கே. மணி அவர்கள் அத்தனை பேருமே சொல்லும் போது மாவீரன் பேரை சொல்லும் போது இருந்த எழுச்சி வந்து வேற எங்கேயுமே இல்ல. அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க நினைச்சது என்னன்னா, இவரோட புகழ மறைக்கலாம்னு நினைச்சோம், இவர் முன்னேற்றினாதான் நம்ம கட்சி நடத்த முடியுன்ற ஒரு வலுக்கட்டாயத்துக்கு அன்புமணி அவர்கள் வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அவர் ஆரம்பத்திலேயே இதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணது என்னன்னா, யாரெல்லாம் வளர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க எல்லாம் ஒதுக்கிட்டு தான் இவர் அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு. அதே தான் இன்னைக்கு ஐயா கிட்டையும் ட்ரை பண்றாரு. இவர் வந்து கார்னர் பண்றது, சமூக வலைதளங்கள்ல அவரை பத்தி தவறா போடுறது, அவரை ஓய்வு எடுங்கன்னு சொல்றதுல. அவர் ஓய்வு எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு எதுவுமே பண்ண தெரியாது. உங்களுக்கு ஒரு மக்கப் பண்ணி ஒரு டேட்டா ஒப்பிக்க தெரியுமே தவிர வேற எந்த இடத்துலயுமே உண்மையா மக்களுக்காக உழைச்சவர்னா அவர் பின்னாடி ஆட்கள் வருவாங்க. அவர் உண்மையா உழைக்கவே இல்லையே. அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஆனது இந்த மக்கள்னால தான். ஆனா இந்த மக்கள் எனக்கு வந்து எந்த சொந்தக்காரங்களோ ஜாதிகாரங்களோ வந்து என்கிட்ட எந்த உதவியும் கேட்கக்கூடாதுன்னு பலகை வச்சவர் தான் அன்புமணி அவர்கள். இதுக்கு எல்லா காரணமும் வந்து ஆளுகிற அரசு தான். நாம 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு சுதந்திரம் பெற்று. ஆனா இப்பதான் வந்து ஒரு டைரக்ட் ஐஏஎஸ் ஆபீசர் வந்து நம்ம சமுதாயத்தில இருந்து வராருன்னு சொல்லி பேசுறாரு. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து ஆளும் அரசு. அந்த காலத்துல இருந்து எல்லா நிறைய தலைவர்களுக்கு வன்னியர் மக்கள் மேல வன்மம் இருக்கு. அந்த வன்மத்தை வந்து நாங்க எல்லாம் ஒன்னா இருந்து அதுக்கு எகெயின்ஸ்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா அன்புமணி அவர்கள் வந்து அவரோட ஊழலும் அவருக்கு இருக்க பிரச்சனையை வச்சுதான் கூட்டணியை முடிவு பண்றாரு. அதுதான் இங்க பிரச்சனையாவே இருக்கு. அவர் வந்து மக்கள் வளரணும், மக்கள் முன்னேற்றம் அடையணும், நம்ம சமுதாயத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ல வந்து நிக்கணும் அப்படின்னா அதுக்கான கூட்டணியை முடிவு பண்ணுவார். இல்ல வந்து 2016க்கு அப்புறம் எந்த சமரசமும் இல்லாம இது வரைக்கும் தனிச்சு போட்டுட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஏறத்தாழ 100 தொகுதியில் வன்னியர் மக்கள் அடர்த்தியா இருக்காங்க. அந்த 100 தொகுதியில் அவங்க டிசைட் பண்றவங்க தான் எம்எல்ஏ கேண்டிடேட் வர போறாங்க. அதை வச்சு நம்ம வந்து இதை டிசைட் பண்ணலாம். அப்படி அது எதுவுமே பண்ணாம இவர் வந்து திருப்ப பேரத்துக்காகவும் பெட்டிக்காகவும் கூட்டணி போயிட்டு இவரோட வழக்குல இருந்து இவர் வெளியில வரதுக்காக கூட்டணி போறது எந்த விதத்துல நியாயமாகும்? சார் இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அன்புமணி வந்து ஒழுங்காக சரியாக செயல்படலை, அதனால் அவர் ஓரம் கட்டுறாரு ராமதாஸ் அவர்கள். இப்போ ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து அவர் ஒரு வயோதிகம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பாமகவோட நிலை தான் என்ன? இப்போ இவருக்கு வந்து நீங்கள் தகுதியில்ன்றீங்க, இவருக்கும் வயசாயிடுச்சுன்றீங்க. இப்போ அடுத்து அந்த லெகசியை கண்டினியூ பண்ணுறதுக்காக தானே முகுந்தனை கூப்பிட்டாரு. அவர் வந்து நான் தான் ஃபேமிலிக்குள்ளேயே உங்க பார்ட்டியை கொண்டு போறது தவறுன்னு நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் நீங்க சொல்றீங்க முகுந்தனை சொல்றீங்க, அதை தாண்டி அன்புமணி அவர்களுடைய 3 மகள்களும் அங்க ஆக்டிவா தானே அந்த மாநாடு ஏற்பாடுலாம் பார்த்துட்டு ஐயா அவர் அதை எதுவுமே ரெகக்னைஸ் பண்ணி அவர் அதை சொல்லவே இல்லையா? அப்படி அவங்களுக்குள்ளேயே யாரையோ ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை சொல்லியிருந்திருப்பார்ல ஐயா அவர்களே. அவங்களே வந்து இளைஞரணி தலைவராகவோ இல்லை வந்து
மகளிர் அணி தலைவராவோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்கல்ல, அதை ரெக்கக்னைஸ் பண்ணவே இல்லை. என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு முழுக்க முழுக்க சொத்து பிரச்சனை தான். ஆக்சுவலாக அப்பா புள்ள இருக்கிறது சொத்து பிரச்சனை. முகுந்தனை கொண்டு வரதுமே இது கட்சியை காப்பாற்றுறதுக்கோ இல்லை சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கோ கிடையாது. இந்த சொத்தை அபகரித்து அவங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சுக்கணும். அன்புமணி அவர்களுக்கு வந்து சொத்து அவர் குடும்பத்தை விட்டு வெளில போயிடக்கூடாது, வேற யாருக்குமே போயிடக்கூடாது. அவங்க சொந்த அக்கா தங்கச்சிக்குள்ளேயே அபகரிச்ச சொத்து தான், வன்னியர் மக்களோட சொத்து தான். அதவே வந்து பிரிச்சு கொடுக்கறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சமுதாய மக்கள் முன்னேறணும்னு எங்க அவர் நினைக்க போறாரு? சொந்த தங்கச்சி அக்கா பையனா தங்கச்சி பையனா தெரியல, அவர் இளைஞரணி தலைவராக ஏத்துக்கிறதுக்கு இவர் தயாரா இல்லை. எதுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க, குடும்பத்துக்குள்ளே இன்னொரு பதவியான்னு கேட்டவர் தான் அன்புமணி அவர்கள். அன்னைக்கு அவர் மனைவிக்கு வந்து லோக்சபா சீட்டு கேட்கும்போது இந்த கேள்வியை கேட்டிருக்கணும், அப்ப கேட்கல. இந்த மாதிரி இவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற மெயின் பிரச்சனை இந்த சொத்து. வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் இருக்க சொத்தை வந்து எப்படி பங்கு போட்டு பிரிக்கிறது, கூட்டணியிலேருந்து வர பங்கு எப்படி பிரிக்கிறது தான். அந்த சண்டைக்காக தான் முழுக்க முழுக்க சண்டை நடக்குது. ஐயாவும் அந்த கட்சியை காப்பாற்றா தான் இந்த சொத்தை காப்பாற்ற முடியுன்றதுனால தான் இந்த விஷயம் பண்றாங்க. இல்லைன்னா இந்த 27 அமைப்பு வச்சிருக்காங்க, அதோட தலைவர்கள் யாரும் காமிக்கல. 25 தியாகிகள் இறந்தாங்க இந்த சமுதாயத்துக்காக. அவங்களோட குடும்பத்துல ஒருத்தர் கூட கூப்பிட்டு நீங்க வந்து கௌரவப்படுத்தல மாநாட்டில். வன்னியர் சங்க மாநாடுன்னு சொல்றீங்க, இந்த சமுதாயத்துக்கான மாநாடு குடும்ப மாநாடுன்னா அப்ப இந்த 25 குடும்பம் ஒதுக்கப்பட்டுருச்சா வன்னியர் சமுதாயத்துல இருந்து? ஏன் அவங்க குடும்பத்துல யாரையும் கூப்பிட்டு நீங்க மரியாதை செய்யல? உங்க குடும்பத்துல நீங்க சொன்னீங்கல்ல அவங்க 3 பொண்ணு தான் மேடையில இருந்தாங்க, அவங்க தான் வந்து மாநாட்டை நடத்தினாங்கன்னா இவங்க 25 குடும்பத்துல இருந்து யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு கௌரவப்படுத்தலாம்ல, எல்லாரையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தலாம். இன்னைக்கு ஐயா அவர்கள் வந்து அவரோட பேரனுக்கு ராஜ்சபா சீட்டுக்கு சண்டை போடுறாரு, அன்புமணி அவர்கள் அவர் மனைவிக்கு சண்டை போடுறாரு. நான் என்ன கேட்கிறேன், அந்த 25 குடும்பத்துல இருந்து யாருக்கா ஒருத்தர் கொடுங்க. எதுவுமே யாருக்குமே செய்ய மாட்டீங்க. உங்க குடும்பத்துக்குள்ளேயே எல்லா சண்டையும் போட்டுப்பீங்க. நீங்க வந்து எல்லா சண்டை போடுறது நீங்க போட்டுங்க, அது யாரும் கேட்கறது இல்ல. இதுக்குள்ளேயே நீங்க வந்து இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் அபகரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறது, இந்த மக்களை ஏமாத்துறது ஏன் தான் நான் கேட்கிறேன். அதுக்குதான் இந்த மாநாடு வந்து நாங்க வந்து ஒரு எழுச்சி மாநாடா பார்த்தோம். ஆனா அது அப்படி இல்லை, அவங்க குடும்ப மாநாட்டாகவும் குடும்ப சண்டையாகவும் தான் தெரிஞ்சது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இப்போ 2026 தேர்தலில் கூட்டணி அமைச்சாலும் சரி, இல்லை ஒருவேளை தனித்து போட்டிடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணாலும் சரி, எந்த அளவுக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது பாதிப்பு தானே, நேற்றே அது ஒரு பெரிய பாதிப்பு தானே அவங்களுக்கு. நான் தான் சொல்றேன், இதனால அரசியல் முன்னேற்றம் எதுவுமே இல்லை, இது ஒரு அரசியல் பின்னடைவா தான் எல்லாருமே பாக்குறாங்க. பாக்குறவங்க அத்தனை பேருமே என்கிட்ட டிஸ்கஸ் பண்ற 2ஆம் கட்ட தலைவர் எல்லாருமே நாங்க எதிர்பார்த்தது என்னமோ எதிர்பார்த்தோம், ஒரு மைனஸா தான் ஆச்சு, இந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடா சொல்ல முடியல, இதனால வந்து என்ன நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி தான் எல்லாரும் வருத்தத்தை தான் சொல்றாங்க. இல்லை, இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒன்று கேட்க ஆசைப்படுறேன். என்னன்னா, அன்புமணி அவர்கள் பேசும்போது மறைமுகமாக விமர்சிச்சது வந்து நடிகர் விஜய் அவர்களை. தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சு இது வந்து இப்போது வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து பட்டியலின சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் சரி, அதே போல் வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞரும் சரி, இப்போது அவங்க முழுக்க இப்போது விஜய் புதுசாக ஒருத்தர் வந்திருக்கனால ரசிகர்களாகவும் இருக்கலாம், இல்லை வந்து அவரோட அவர் அரசியல் வருகையை எதிர்பார்த்து இப்போ அவர் பக்கம் சாயறதுக்கான அந்த வகையிலையும் வந்து ஒரு இது வந்து பாமகவில் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இன்னும் 100 கட்சி கூட உருவாகட்டும். நீங்க ஏதாவது மக்களுக்கு நல்லது, 40 ஆண்டுகளா இருக்கீங்க அரசியல் தளத்துல, 87 போராட்டம் நடந்து 89 கட்சி ஆரம்பிக்கிறீங்க, இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. இவ்வளோ வருடம் உங்களோட அரசியல் பயணம் தெளிவானதாகவும் நீங்க இந்த மக்களுக்கு உண்மையா நின்றுருந்தீங்கன்னா நீங்க யார் எந்த கட்சி ஆரம்பிச்சாலும் பயப்பட தேவையில்ல. வன்னியர் சமுதாய மக்களுக்கான ஒரே கட்சி இது மட்டும்தான் இருக்கு. நான் தான் வன்னியர்களோட பாதுகாவலர்னு ஐயா கிளைம் பண்ணிக்கிறாரு. அன்புமணி அவர்கள் என்னோட தம்பிகள் தங்கைகள் தான் எல்லாரும் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி போயிடுவாங்க? அப்ப நீங்க சரியில்லை, உங்களோட அரசியல் நாடகம் வந்து வெளிப்பட்டுருச்சு, உங்களை அரசியல் அனாதை ஆக்கிட்டாங்கன்றது உங்களுக்கு புரியுது. இது ஒரு அவேர்னஸ் தானே, நீங்க வந்து அடுக்குமொழி வசனம் பேசுறவங்க பின்னாடி வந்து போறீங்க. இல்ல, அதுதான் சொல்றேன், ஏன் போகணும்? நீங்க நல்லது செஞ்சா ஏன் போறாங்க? நீங்க வந்து உழைச்ச அத்தனை பேருமே ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப அந்த நிலைப்பாடு வரக்கூடாதுன்னு நான் தான் சொல்றேன். அன்புமணி ஐயா பூத்தாழ்மொழி அவர்கள் வந்து மேடையிலே வந்து மாவீரனை பத்தி தான் பேசினாங்க. அவர் பேசாம ஆரம்பிக்கவே இல்லை. அவருக்கு உண்மை தெரிஞ்சது. இப்ப இருக்க நிலவரம் என்னன்னா, மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட புகழை இவங்க ஓங்கி பிடிக்காத வரைக்கும் இவங்களால இவங்கள ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாது. எப்படி வந்து தேவர் சமுதாய மக்கள் ஐயா தேவர் அவர்களை ஐகானை வச்சு முன்னேறாங்களோ அந்த மாதிரிதான் பண்ணி ஆகணும். அந்த இடம் வரக்கூடாதுன்னு அன்புமணி அவர்கள் நினைச்சாச்சு. ஆனா அந்த இடம் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சாரு. 7 வருஷமா அதை நினைச்சுதான் இருந்தாரு. ஏன்னா இது வரைக்கும் உங்க மாநாடு போடல, மாநாடு போட்டா இதெல்லாம் பேசி ஆகணும், இதை பண்ணி ஆகணும், ஷோகேஸ் பண்ணணும், இவரோட இமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் தெரிஞ்சுதான் அதை டிலே பண்ணிக்கிட்டே வந்தாரு. இப்போ ஒரு காலகட்டாயத்தினால அதை போட்டாரு. அந்த இடத்துல அவர் தவிர்க்க முடியாமலே அதை நடக்க ஆரம்பிக்குது. அதை அவரால் ஏத்துக்க முடியல. அதை உணர்ந்து அவர் எப்ப அதை பண்றாரோ அப்ப மட்டும்தான் அவர் நினைக்கிற அந்த கட்சியில வந்து மாற்றம் நடக்கும், முன்னேற்றம் நடக்கும். அதே மாதிரி இளைஞர்கள் கட்சியை விட்டு வெளில போகாம இருப்பாங்க. நான் ஒரு ஐடியலா ஒருத்தர் பார்க்கும்போது, என்னோட காட் லைக் ஃபிகரா ஒருத்தர் பார்க்கும்போது அவரவே நீங்க மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் எப்படி உங்க கூட இருப்பேன்? இன்னொருத்தர் தேடி தானே போவேன். இந்த சமுதாயம் முன்னேறணும் நீங்க எந்த இடத்தையும் நினைக்கல. இன்னும் வந்து 70% வன்னியர் மக்கள் குடிசை வீட்டுல தான் இருக்காங்க. அந்த 25 தியாகிகளே இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி அன்னைக்கு அவர் பைசா இல்லாம வந்தார், இன்னைக்கு எல்லாம் சொகுசு பங்களாலையும் மாடி வீட்லயும் இருக்குது. ஃபுல்லா அன்புமணி அவர்கள் தான் இருக்காரு. பென்ஸ் காரு, ஆடி கார்னு வச்சிருக்காரு. அவர் வச்சிருக்க ஒரு காரை வித்தாலே அந்த 25 குடும்பத்துக்கு
வீடு கட்டி கொடுத்தலாம், ஏன் இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? என்னோட கேள்வி இதுதான். நாங்க மாநாட்டில் எதிர்பார்த்தது இலவச கல்வி கொடுப்பாங்கன்னு, அந்த 25 குடும்பத்தை கூப்பிட்டு கௌரவப்படுத்தாங்கன்னு, அது ரெண்டுமே செய்யவே இல்லை. எதனால வந்து இன்னும் இலவச கல்வி கொடுக்கல? எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து தமிழகத்தையே மாத்தி காமிப்பேன்னு சொன்னாரு. இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு வச்சிருக்க கல்வி அறக்கட்டளை நீங்க அபகரிச்சிட்டீங்க, பேரை மாத்திட்டீங்க, அதெல்லாம் எக்ஸ்ட்ராவே விட்டுருங்க, போயிடுச்சு. அதுல வந்து 20,000 கோடி சொத்துக்கு அதுக்கு மேல உள்ள மதிப்பு உள்ள சொத்து இருக்கு. அதை வச்சு அதுல ஒரு 3000-4000 பேர் படிப்பாங்க. அவங்களுக்கு ஏன் இலவசமா உங்களால கல்வி கொடுக்க முடியல? அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உங்க கையில கொடுத்தா நீங்க எப்படி ஆட்சி செய்வீங்க? எந்த மக்களுக்கு என்ன இலவச கல்வின்னு பேசுறீங்க, இலவச மருத்துவம்னு பேசுறீங்க, நான் வந்து டோட்டலா மாத்திருவேன், சிங்கப்பூர் மாதிரி மாத்திருவேன், அதை மாத்திருவேன்றீங்க. வச்சிருக்க ஒரு அறக்கட்டளையில அதுலயே உங்களால இதை பண்ண முடியலன்னா உங்களுக்கு என்ன கையால் ஆகும்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் ராமதாஸ் அவர்கள் வந்து இவர் லீடரே கிடையாது அப்படின்னு மாத்திட்டு இன்னொரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபிகரை தேடி போறாரு. உங்களோட கணிப்பு 2026 பாமக எந்த மாதிரியான கூட்டணி நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குல்ல? நீங்க சொன்னீங்க இவங்க எல்லா பக்கமும் கேட் ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பாங்கன்ட்டு. இல்ல எனக்கு தெரிஞ்ச அதான் அவங்க எல்லா பக்கமும் கேட் ஓபன் பண்ணிருப்பாங்க. நான் தான் அன்னைக்கு எம்பி எலெக்ஷன்ல நாங்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியாது. 24 நாங்க யூகிச்சதே அவங்க ஏடிஎம்கே கூட போவாங்க. ஆனா அடுத்த நாள் காலைல 6 மணிக்கெல்லாம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிஜேபி கூட போவாங்க. அது மாதிரி அவங்க பிரஸ் மீட்டுக்கு கிளம்பி போய் இந்த சைடு இன்னொரு டோர்ல போய் கூட வேற மாதிரி பேசுவாரு. அன்புமணி அவர்களை நம்பி நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. காடுவெட்டி குரு அவர்களுடைய மரணத்துக்கு வந்து அன்புமணியும் காரணம்னு சொல்லி நேற்று நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ அது ஏன் சொன்னீங்க அப்படி? இல்ல அதுதான் நிறைய இடத்துல இதை நாங்க சொல்லியிருக்கோம். ஆரம்பத்துல இந்த 7 வருடமா காடுவெட்டி அவர்களோட மறைவுக்கு அப்புறமே அதை நாங்க சொன்னோம். அதுக்கு எதிர்பதில் வந்து நாங்க என்ன சொன்னோம்னா, சூழ்ச்சியால இருந்துட்டாரு, மருத்துவமனையில சரியான சிகிச்சை கொடுக்கல, அன்புமணி அவர்கள் அதுல வந்து கையாண்டுட்டாரு அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அன்புமணி அவர்கள் நிறைய பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருப்பாரு, மாநாட்டில எல்லாம் என்ன சொன்னாருன்னா, காடுவெட்டியார் அவர்கள் வந்து மாவீரனுக்கு பாஸ்போர்ட் இல்லை, நான் வந்து அவர் வெளிநாடு கொண்டு போய் சிகிச்சை பண்ணலாம்னு நினைச்சோம் அப்படின்னு. 48 நாள் தொடர் செடேஷன்ல தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து நாங்க ஐயா கிட்ட கேட்போம், வேற ஹாஸ்பிட்டல் போகலாம், வேற எதாவது பண்ணலாம். இல்லை எதா இருந்தாலும் அவர் சின்னவர் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னா, சரி ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்தார், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணலாம், நாங்கள் அப்படியே அமைதியாக இருந்துட்டோம். ஆனால் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தோம், வேற ஹாஸ்பிட்டல் மாற்றலாம், இல்லை வந்து அப்ராட் போகலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு, பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் மாமாவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இன்னைய டேட் வரைக்குமே வேலிடாக தான் இருக்குது. பாஸ்போர்ட் இருக்கு அவருக்கு. அவர் நடுவில் சிங்கப்பூர்லாம் போயிருக்காரு, எல்லாமே பண்ணியிருக்காரு, கட்சி மாநாடுக்காக தான் சிங்கப்பூரும் போனார். அப்படி இருக்கும். அதுதான் சொல்றல, அன்புமணி அவர்கள் நீங்களே சொல்லிருக்கீங்களா பாஸ்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி பாஸ்போர்ட் இருக்கு. அவர் எங்க கிட்ட அப்ப சொல்லல, மாவீரன் அவர்கள் மறந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து ஸ்டேஜ்ல சொல்றாரு ஒரு இடத்துல, அவங்க குடும்பம் வந்து வெளிநாடு கூப்பிட்டு போக சொன்னதாகவும், நான் கூப்பிட்டு போலன்னு என் மேல போய் பிரச்சாரம் பண்றாங்க, ஆனா அவர்கிட்ட பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னாரு. பாஸ்போர்ட் எல்லாம் இருந்தது. அதான் சொல்றேன், இந்த இயர் வரைக்கும் கூட்டு போல. அதான் சொல்றேன், அவரோட வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் அழிச்சதுதான் அன்புமணி அவர்கள். இந்த சமுதாயத்தோட முன்னேற்றம் நினைச்சு அவர் எங்கேயுமே பார்க்கல. அவர் வளரணும், அவருக்கு பதவி வேணும், அவருக்கு வந்து பண வெறியும் பதவி வெறியினாலுமே முழுக்க இந்த சமுதாயத்தையும் இந்த கட்சியும் அழிச்சிட்டு இருக்காரு அன்புமணி அவர்கள். அதை தான் நான் இங்க பதிவு பண்ண நினைக்கிறேன். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி பல தகவலுக்கு பதிலளிச்சீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.